பரம பார்வதீபதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத சாஸ்திரி அனந்த கோடி நமஸ்கார். இந்த காலத்துல பிதர்களுடைய தோஷங்கள் சாபங்கள்லாம் அதிகமாகுது. ஏன், எதனால, அதனுடைய அறிகுறி என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறது? சார், எனக்கு ஜாதகம் கிடையாது, எங்க அப்பா அம்மா எழுதி வைக்கல. சில பேருக்கு ஜாதகம் இருக்கும். இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஜாதகம் பிறந்த உடனே இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ஹாஸ்பிட்டலே ஜாதகத்தை நமக்கு பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துருவா. களி மாறி போச்சு. நம்ம பிறந்த குழந்தைக்கு ஹாஸ்பிட்டல்லையே ஜாதக செக்ஷன் ஒன்று வந்துடும். அதுல போனா அது ஒரு 20,000 30,000 ஃபீஸ் போட்டு அங்கேருந்து ஒரு ஜாதக பிரிண்ட் அவுட்டே வந்துடும். களி மாறி போயிடும். அப்படி ஒரு இப்ப ஜாதகம் தயாராகி கொண்டிருக்கிறது. சார், எனக்கு ஜாதகமே கிடையாது, ஆனால் எனக்கு எப்படி பிதிர்தோஷம் இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, முதல்ல உங்க ஆத்துல நித்தியமே சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவார் முதல்ல. அடுத்தது, தர்மம் பண்ணக்கூடிய எண்ணம் வராது. மூணாவது, கோவிலுக்கே போகமாட்டான் பித்திருக்கள் தோஷம் இருந்தா. நாலாவது, அவங்க அப்பா அம்மா இருந்தாங்கன்னா பரவாயில்ல, இல்லைன்னா அந்த அமாவாசை தர்ப்பணங்கள் செய்ய மாட்டான். ஐந்தாவது, காக்காக்கு சாதம் வைக்கிறதே கிடையாது. சரி, இந்த தோஷங்கள் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நான் சொன்ன பார்த்தீங்களா? உன்னுடைய ஜாதகத்திலே பிதிர்கள் தோஷம் இருந்தா அவனுக்கு அதிர்ஷ்டம் இருக்காது. என்னதான் அவன் பண்ணாலும், அவனுக்கு ஒரு பக்கமாக வந்து பூர்வ ஜென்மா வந்து காப்பாத்தினாலும் பிதிர்களுடைய தோஷம் அடிக்கும். நல்ல கோடீஸ்வரனா இருப்பான், அவன் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியமே இருக்காது. என்னன்னா, அவனுடைய ஜாதகத்துல பிதிர்களுடைய தோஷம் வந்து அடங்கியிருக்கும். ஆனா அவன் பூர்வ கர்மாலாம் கோடீஸ்வரனா இருந்திருப்பான். இந்த கர்மால அதை அனுபவிக்கிறான் காசு பணத்தோட. எல்லாரும் சொல்லுவாங்க, சாமி அவருக்குன்னு சாமி கோடீஸ்வரன், காரு பங்களா எல்லாம். அதே மாதிரி ஆளை போய் பார்த்து மயங்கிடாதீர்கள். அவனை போய் கேளுங்க, அவன்கிட்ட என்ன கஷ்டம் இருக்குன்னு. பிதர்களுடைய தோஷம் உள்ள உட்கார்ந்து இருக்கும். அவர் கல்யாணம் ஆயிருக்கும், காசு பணம், 2000 பேர் 5000 பேர் வேலை செய்வான் கம்பெனில. ஆனா அவர் மனசுக்குள்ள 1000 வேதனைகள். மனைவிக்கு உள்ளுக்குள்ள உடம்பு சரியாம இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா அப்பா அம்மாக்கு உடம்பு சரியாம இருக்கும். இங்க குழந்தைக்கு கல்யாணம் ஆகாம இருக்கும். இல்ல ஒரு பையன் படிக்க மாட்டான், பொறுக்கி திரும்ப சுத்தின்னு இருப்பான். அவத்துல 1000 பிரச்சனைகள் அந்த பிதிர் தோஷத்தை கொண்டு நுழைக்கும். ஆனால் அவன் ஊர்ல வெளியில பார்த்தல ராஜாதி ராஜன். இந்த பிதர்களுடைய தோஷம் போவதற்கு எந்த கோவிலுக்கு செல்லணும் முதல்ல அப்படின்னா, எல்லாரும் ராமேஸ்வரன் சொல்றோம், எல்லாம் சொல்றோம். முதல்ல பிதர்களுடைய தோஷம் போகணும்னா முதல்ல பெருமாளை டெய்லி கூப்பிடணும். ஸ்ரீனிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேஷா கோவிந்தா, வெங்கடரமணா கோவிந்தா அப்படின்னு பெருமாளை கூப்பிடணும் சார். முதல்ல பிதர்களுடைய தோஷம் போகணும்னா, சாபம் போகணும்னா, நீங்க இந்த போய் ராமேஸ்வரம் போற அதெல்லாம் ஜாதகாதி. டெய்லியே உங்களுக்கு பிதர்களுடைய அனுகிரகம் வேண்டும், பெருமாளை நினைக்க வேண்டும். சுவாமி, இந்த தோஷம் விலகிறதுக்கு என்ன பண்ணணும்? கடையில போனீங்கன்னா மகாவிஷ்ணு பாதம்னு ஒண்ணு வச்சிருப்பா, 2 கால் இருக்கிறது. அது ஆத்துல வாங்கி வைங்கோ. நான் சொல்றதை நீங்க செய்யுங்கோ, பிதர்களுடைய தோஷங்கள் விலகி செல்லும். இப்ப எங்க அப்பாவுக்கு 80 வயசு சார், அவங்க அப்பாவுக்கு அவர் திதியெல்லாம் கொடுக்கறது இல்லை. எங்க தாத்தாக்கு என்ன பண்ணுதுன்னா, அவர் கையால அந்த பாதத்துக்கு பூஜை பண்ண சொல்லுங்க. அவா பிதர்கள் நல்ல கரையேறிடுவா. மகாவிஷ்ணு கூட்டு வச்சுப்பார். என்ன பண்ணணும்? பிதர்களுடைய தோஷம் விலக விஷ்ணுபாதன்னு கடையில கேட்டெல்லாம் கொடுப்பா. இந்த சுவாமி விக்கிரகங்கள்லாம் பண்ணக்கூடிய கடைகள்ல அந்த விஷ்ணுபாதம் 2 கால் இருக்கும், ராமர் பாதம் கூட கிடைக்கும். அதை வாங்கி ஆத்துல டெய்லி ஒரு ஜலம் விட்டு பால் விட்டு சந்தன பொட்டு பூ வச்சு மகாவிஷ்ணு பூஜை செய்யுங்க. ஒரே ஒரு துளசி சுவாமி பாதத்துல வச்சு, எங்க குடும்பத்துக்கு எங்க வம்சத்துக்கே பிதிர்தோஷம் வேண்டாம் அப்படின்னு அந்த மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணேன்னா
அடுத்த ஜெனரேஷன் கர்மா பண்ணுவான். கரெக்டா அடுத்த ஜெனரேஷன் கர்மா பண்ணுவான். உங்களுக்கு முன்னாடி பண்ணவா நீங்க பண்ணாம இருந்திருப்பேன். இப்ப இந்த காலத்துல யாருமே இறந்து போனவர்களுக்கு திதி கொடுப்பதில்லை. கேட்டா இங்கிலீஷ் தேதிங்கிறான். எப்படி பிறந்த தேதி வச்சிருக்கோமோ அவர்கள் இறந்த தேதி தமிழை நோட் பண்ணிக்கணும். எந்த மாசத்துல எந்த திதியில இறந்தார்கள், அது வளர்பிரியில இறந்தார்களா தேய்பிரியில இறந்தார்களா, அதை நோட் பண்ணி வச்சுட்டு அந்த மாதத்துல நீங்க ஐயர் பஞ்சாங்க பார்க்க ஐயரை போய் கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லுவாங்க. இந்த மாசத்துல திதி வருதுமா உங்களுக்கு. இங்கிலீஷ் தேதியை மனசுல வச்சு கூடாது. அன்னைக்கு உங்க என்ன சம்பிரதாயமோ உங்க மத சம்பிரதாய பிரகாரம் ஐயரை கூப்பிட்டு திதி கொடுப்பாங்க. சில பேர் தவசம் மாதிரி பண்ணுவாங்க, சில பேர் பிண்டம் வச்சு குளத்துல பண்ணுவாங்க, சில பேர் ராமேஸ்வரத்துல பண்ணுவாங்க. வருஷா வருஷம் கொடுக்கணும். முன்னோர்களுக்கு வருஷா வருஷம் கொடுக்கணும். மகாலய அமாவாசை மட்டும் கிடையாது, ஆடி அமாவாசை மட்டும் கிடையாது, தை அமாவாசை மட்டும் இல்ல. வருடா வருடம் முன்னோர்களுடைய திதி நமக்கு ஞாபகம் இருந்தால் கண்டிப்பாக அன்னைக்கு கொடுக்கணும். கொடுத்து பாருங்க வம்சம் எப்படி இருக்கும் தெரியுமா? எல்லாத்தையும் விட மோசமான தோஷம் பிதிர்தோஷம். ஆலைய சாப்பிட்டு போயிடும். பிதிர்தோஷம் ஆலைய முழுங்கிடும் சார். மற்ற சாபம்லாம் விடுங்கோ. பித்திருக்களுக்கு கர்மா செய்ய வேண்டும், அவர்களுடைய தாகத்தை அடக்க வேண்டும். ஒரு வாட்டி செய்யுங்க. நீங்க அப்ப 20 வருஷமா செய்யல சார் எங்க காலத்துல, ஆனா நீங்க போய் செய்யுங்க. அவ செஞ்ச உடனே அந்த 20 வருஷ பலனை ஒரே நாள்ல கொடுத்துருவான். அது பெரிய பேங்க். எவ்வளவு பணம் பாவத்தை சேர்த்தா அவ்வளோ பாவமும் அங்கதான் இருக்கும். புண்ணியம் அப்படியே மாறும். பாவத்தை மாத்தி விட்டும் புண்ணியம். அதுதான் இந்த பிதர்களுடைய விஷயம். அதனால இந்த பிதர்களுக்கு உள்ள இந்த அறிகுறிகள் வீடே லட்சணமா இருக்காது. சண்டை வந்துட்டே இருக்கும். வீட்டுல பார்த்தா சுத்தி முடியா இருக்கும், பெருக்க மாட்டா, அங்கங்க அழுக்கு குப்பை, வீடு லட்சணமா இருக்க, வாசனை ஏதாவது ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கும். பூர்வத்தினாலே அழுத்தா அழுக்கா இருக்கும், அழுக்கான வீடா இருக்கும், சுத்தமே இருக்காது. அவாத்துல தண்ணியை குடிக்க முடியாது. அவாத்து டம்ளர் பார்த்தா பிச்சு பிச்சுன்னு ஒட்டிக்கும். சாப்பிடுவோம், அந்த இடத்த துடைக்க மாட்டான். சாப்பிடுவான், டம்ளர் கையை அலம்பிட்டு தட்டை அலம்பிட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுவான். அது சாயந்தரம் அவன் வர வரைக்கும் அங்கேயே தான் இருக்கும். பிதர்களுடைய தோஷங்கள் இதுல வந்து விழும். அமாவாசை அன்னைக்குதான் போய் மாமிசம் சாப்பிடுவேன் தெம்பா போவான், தைரியமா போவான். ஆனா அவன் இந்து, அவ அப்பா பெரிய கோவில் தர்மகர்த்தாவா இருப்பார். இவன் அதுக்கு சாமிக்கு எகென்ஸ்டா இருப்பான். அவன் இந்த கலியுகத்துல வேணா அப்படி செய்யலாமே தவிர, ஆனால் தர்மம் அவனை விடாது. அவன் இந்த அமாவாசை அன்னைக்கு வேணினே போவான். மகா பாபம். இந்த பூலோகத்துல அவன் என்ன திரும்ப பண்ணுவான்? அவனுக்கு அவன் இந்த பூலோகத்துல ஆயுசு முடியறதுக்குள்ள அவனுடைய பால்ய வயசுல செஞ்சத அவனுடைய வைதோதிக காலத்துல அவன் அந்த பாவத்தை அனுபவிப்பான். தண்ணி கொடுக்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டா, சாப்பாடு போறதுக்கு யாரும் இருக்க மாட்டா, எழுந்து நடக்க முடியாது. இந்த பிதர்களுடைய வேலையே இதுதான். ஆகையினால எல்லாரும் பிதிர்தோஷத்தை விளக்குவதற்கு விஷ்ணு பாதத்தை வாங்கி கொள்ளுங்கள். இல்லைன்னா ஸ்ரீராமர் பாதம் இதை ஆத்துல வச்சு டெய்லி பூஜை பண்ணி பிதர்களுடைய தோஷம் போனா மகாவிஷ்ணு சரணாகதி ஆகுங்கள். ராமபெருமான் அவருடைய அப்பா தசரத மகாராஜாக்கு சாத்தம் பண்ணார், கர்மா பண்ணார், பிதர்களுடைய சாபம் வாங்காம வந்தார். அதே போல நம்மளும் பிதர்களுடைய சாபம் வாங்காமல் விஷ்ணு பகவானை நினைத்து விஷ்ணு பாதத்திற்கு பூஜை செய்து பகவானுடைய அனுகிரகத்தோட நம்ம பிதர்களும் நல்ல லோகத்துல இருக்குன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு பிதிர் சாபம் இல்லாமல் வாழ வேண்டும். அருண பார்வதி பதையே, அருண மகாதேவா.